காவேரிப்பட்டினம் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷ சிறப்பு வழிபாடு. வெள்ளி கவசத்தில் நந்தி பகவான் அருள் பாலிப்பு. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் வழிபாடுகளும் மிக சிறப்பாக நடைபெற்றன. பிரதோஷ நாளான இன்று மாலை கோவிலில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் சுவாமிக்கு பால், தயிர், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு வண்ணமயமான வாசனை மிகுந்த பல்வேறு வகையான சிறப்பு மலர்களால் நயப்பட அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வெள்ளி கவசத்தில் நந்தி பகவான். பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய நிகழ்வாக நந்தி பகவானுக்கு புனித நீர் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு மினுமினுக்கும் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். வெள்ளி கவச அலங்காரத்தில் கம்பீரமாக காட்சியளித்த நந்தி பகவானை கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு மனமுருகி வழிபட்டனர். திரண்ட பக்தர்கள் பிரசாத விநியோகம். சனி பிரதோஷ வழிபாடு மிகவும் விசேஷமானது என்பதால் காவேரிப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆண், பெண் பக்தர்கள் மற்றும் சிறுவர்கள் கோவிலுக்கு வருகை தந்திருந்தனர். பிரதோஷ வேளையில் சுவாமியையும் நந்தி பகவானையும் தரிசித்தால் சகல தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு கிட்டும் என்பது ஐதீகம் என்பதால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். வழிபாட்டின் நிறைவாக கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் தங்கு தடையின்றி தூய பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் கமிட்டியினரும் சிவாச்சாரியார்களும் ஊர் பொதுமக்களும் மிக சிறப்பாக செய்திருந்தனர்.